லோக்சபாவோட ஸ்பீக்கர் சபாநாயகரை ரிமூவ் பண்ணுறதுக்காக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அப்போசிஷன் பார்ட்டி மூவ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்சியாலிட்டி கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 94 கிளாஸ் ல பார்த்தீங்கன்னா லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கொண்டு வரணும். அதில் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங் இதை தான் தி தென் மெம்பர்ஸ்னுவாங்க. தி தென் மெம்பர்ஸ்னால் மொத்த லோக்சபா சீட் எவ்வளோ, அதில் வேக்கன்சி எவ்வளோ, வேக்கன்சியை கழிச்சிட்டு மிச்சம் இருக்க சீட்டுடைய மெஜாரிட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசல்யூஷன் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு 14 days ப்ரேயராகவே நோட்டீஸும் கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்டிகல் 96 படி பார்த்தீங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கரோ டெபுட்டி ஸ்பீக்கரோட ரிமூவலோடைய ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கிறப்போ லோக்சபாவை ஸ்பீக்கர் ப்ரிசைடு பண்ண முடியாது. அவருக்கு பதிலாக டெபுட்டி ஸ்பீக்கர் ப்ரிசைட் பண்ணலாம். அல்லது டெபுட்டி ஸ்பீக்கரும் எலெக்ட் ஆகலை, டெபுட்டி ஸ்பீக்கர் ஆப்சென்ட் இருக்காங்கன்னா லோக்சபாவோட சேர் பர்சன்ஸில் யாராவது ஒருத்தர் ப்ரிசைட் பண்ணலாம். அப்படி சேர் பர்சன்ஸும் யாரும் இல்லைன்னா பிரசிடென்ட் சூஸ் பண்ணுற ஒரு எம்பி ப்ரிசைட் பண்ணலாம். ஆனால் ப்ரொசீடிங்ஸில் ஸ்பீக்கர் கலந்துக்க முடியும், ஓட்டிங் போட முடியும். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் ஓட்டு போடலாம். டை பிரேக்கர் வரப்போ அந்த இடத்துல ஓட்டு போட முடியாது. இதே இது அவர் ஸ்பீக்கராக இருக்கிற போது ப்ரொசீடிங்கில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் ஓட்டு போடக்கூடாது, டை பிரேக்கர் வரப்போ அவர் ஓட்டு போடலாம். இப்போ அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்பீக்கர் அவருடைய பதவியிலேருந்து நீக்கப்படுவார். சப்போஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகலைன்னா ஸ்பீக்கர் அவரோட பொசிஷன்லேயே மறுபடியும் ப்ரிசைட் பண்ண ஆரம்பிச்சிருவார். இவ்வளோதான் இன்னைக்கான லெசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு Veranda IAS யூடியூப் சேனல். Veranda IAS, where your dream becomes reality.